வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் கேதாரீஸ்வரர் நோன்பு விசேஷமானது. அந்த நோன்பு கலசம் வச்சு தான் நாங்கள் எடுப்போம். அதனால் முதல்ல அழகாக கலசம் அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு தாம்பரப்பூ கிடச்சிது, ரோஸ் பாலையெல்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் ஒரு சின்னதாக பூ அலங்காரம் பண்ணி 2 விளக்கு குத்து விளக்கு ஏற்றி அதுக்கும் பூ அலங்காரம்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்கேன். இந்த பக்கமும் அதே தான், பூ அலங்காரம்லாம் பண்ணி குத்து விளக்கு ஏற்றி அழகாக 5 முகமும் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த ஒரு விளக்குக்கு 2 முகம் ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தீபாவளினாலே அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம். நம்ம இந்த லக்ஷ்மி இதை வச்சு அதுக்கு காசு மலைலாம் போட்டு நம்ம பூஜை பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் தாமரைப்பூ கிடச்சிது. அதுதான் ரொம்ப விசேஷமானது. பிள்ளையார் நம்ம பிள்ளையார் இல்லாமல் நம்ம பூஜையே நம்ம தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பிள்ளையார் முக்கியமானது. பிள்ளையாரையும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து லக்ஷ்மி, அதுக்கடுத்து அன்னபூரணி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அன்னபூரணி தீபாவளி அன்று ரொம்ப விசேஷமான அருள் பாலிக்கக்கூடியவள். அப்போ ஆக்சுவலாக காசியில் லட்டு அலங்காரத்தாலே பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப விசேஷமானது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா நமக்கு அன்னத்திற்கு பஞ்சம் வராதுன்னு சொல்லுவாங்க. கூடவே நான் குபேரனையும் வடக்கு முகமாக பார்த்து வச்சு அவருக்கும் அந்த பூஜையை தனியாகவே பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதும் போல் நமக்கு செல்வத்தை கொடுக்கறதுனால கொஞ்சமாக பணம்லாம் வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக நகையும் வச்சுருக்கேன். இதுக்கடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா வெள்ளியிலான தாமரைப்பூ. இதை 108 அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து சங்கு லக்ஷ்மிக்கு உகந்தது. ஒரு நெல்லிக்கனியும் கிடச்சிது. நெல்லிக்கனியும் லக்ஷ்மிக்கு உகந்தது தான். அதனால் அதையும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸ்லாம் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான பழங்களும் வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேசரியை செஞ்சு வச்சு நல்லா அழகாக நெய்வேத்தியத்துக்கு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்களுடைய பழக்கம் 21 அதிரசம் எண்ணிக்கை தான் வச்சு நான் நல்லா பண்ணணும். அதுவும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா வெத்தலை பாக்கு கணக்கு கிடையாது. வெத்தலை 21 வச்சுருக்கேன். இதுதான் எங்களுடைய நோன்பு கயிறு. அந்த சிகப்பு பட்டு நோன்பு கயிறுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுவும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா விபூதி உருண்டை. இது சந்தன உருண்டை. எல்லாமே 21 கணக்கு தான். இது மஞ்சள். இது பாக்கு, கொட்டைப்பாக்கு. இதுவும் 21 தான். அதுக்கடுத்து சீப்பு, காதல கருகமணி, எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து மஞ்சள், குங்குமம். இதுதாங்க நோன்பு சாமான்லாம் சொல்கிறது. எங்களுடைய பழக்கம் ட்ரெஸ் வச்சு படைக்கிறது. அதனால் ட்ரெஸ்ஸும் இந்த பக்கம் வச்சாச்சு. ரொம்ப சிறப்பாக எல்லா பூஜையும் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே உருளியில் பூ அலங்காரமும் வச்சு நல்லா தூப தீபம் நெய்வேத்தியம்லாம் காமிச்சு இப்படி தாங்க நான் என்னுடைய தீபாவளி நோன்பும் அப்படியே லக்ஷ்மி குபேர பூஜையும் நான் அதிகாலையிலே பண்ணி முடிச்சிடுவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். அதனால் பார்த்திங்கனாக்கா சில பேர் ஈவினிங் தான் செய்வாங்க. எங்கள் மாமியாருடைய பழக்கம் அதிகாலையிலே பண்ணுறது தான். அதனால் அதிகாலையிலே பண்ணிவிட்டு நல்லா லக்ஷ்மி பூஜை பண்ணி முடிச்சுட்டு மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லோருக்கும் லக்ஷ்மி குபேரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி.